கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாமுண்டீஸ்வரி ரேவதி கிட்ட நிறைய புத்திமதி சொல்லி, இதை பார் ரேவதி, வேலைக்குன்னு போனால் எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும், அதையெல்லாம் தாண்டி நம்ம நிமிர்ந்து வரணும். சாமுண்டீஸ்வரி பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும், நீ அந்த இடத்துக்கு தான் வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதிக்கும் கொஞ்சம் தைரியம் வருது. சரிங்கம்மா, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நானும் கண்டிப்பாக போகிறேன். அந்த இடத்துல அவங்க என்ன வேலையை சொன்னாலும் நான் செஞ்சு சாமர்த்தியமாக தைரியமாக செஞ்சு காட்டுறேன். என்னோட தைரியத்தையும் துணிச்சலையும் அவங்களே பார்த்து பாராட்ட போகிறாங்க. என்னோட திறமை என்னங்கிறத நான் காட்ட போகிறேங்கிறாங்க. ஆமாம், நீ இப்படி தான் இருக்கணும், சாமுண்டீஸ்வரி பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரேவதியை வேலைக்கு அனுப்புகிறாங்க. ரேவதியும் வேலைக்கு போயிருக்காங்க. எதிர்பாராத கார்த்திக், கண்டிப்பாக நீ வருவேன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சாதாரணமாக இடப்பட்டுட்டீங்க, இதுக்கப்புறமா நான் வீட்டில் முடங்கி கிடந்தா நான் கோழையாக போயிடுவேன், அதனால தான் என்னோடய தைரியம் திறமையும் காட்டுறதுக்காகவே நான் வந்திருக்கேங்கிறாங்க. சரி பரவாயில்ல, நான் கொடுக்குற ப்ராஜெக்டை இன்றைக்கி வரப்போகிற முதலாளிகிட்ட நீங்கள் எடுத்து காட்டணும், அதனோட வேல்யூ என்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கண் பண்ணி முன்னுக்கு வர்றதுக்கான இது சிறந்த வாய்ப்புங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த ப்ராஜெக்டை செஞ்சிருக்காங்க. அவங்க ஃபைல் எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெடிய வீட்லேயும் உட்காந்துக்கிட்டு எல்லாம் லேப்டாப் மூலமாக ஏற்றி வச்சிடுறாங்க. இதை திரும்ப கொண்டு வந்து நம்ம கார்த்திகிட்ட கொடுக்க போகிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த பிரியா, இது எப்படியாவது இவளை சொதப்பி வைக்கணும், எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும், திரும்பவும் கார்த்தி இவளை வெளியே விரட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரேவதி கம்பெனிக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க. ரேவதி, நான் உங்கள் கம்பெனிக்கு வரப்போகிறேங்கிறாங்க. இதை கேட்டு ரேவதிக்கு ஷாக் ஆகுது. என்னம்மா சொல்கிறீங்க, நீங்கள் இந்த கம்பெனிக்கு வரீங்களாங்கிறாங்க. ஆமாம் ரேவதி, நான் உங்கள் எம்டியை பார்த்து பேசணும், அதுக்காகத்தான் நான் வரேங்கிறாங்க. அம்மா, அவர்கிட்ட நீங்கள் என்ன பேச போகிறீங்க, இங்கே மீட்டிங் ஒன்று நடந்துட்டுருக்குமா, இந்த மீட்டிங்கில் அவரும் கலந்துக்கிட்டாரு, இப்போ வந்து பார்த்தா பார்க்க முடியுமாங்கிறாங்க. ஏன் ரேவதி, நான் வந்தால் பார்க்கக்கூடாதா, ஆனால் நான் வர விஷயம் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டுங்கிறாங்க. ஏம்மா, அவர் எதுக்காக நீங்கள் பார்க்கணும், அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, இதை பாரு, நான் பார்த்தது கார்த்தி தானா இல்லை வேறு யாராவதுன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அவன் தானான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே ஆகணுங்கிறாங்க. சரிம்மா வாங்கன்னு கூப்பிட்றாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி அவங்களே கார் எடுத்துகிட்டு வர்றாங்க. இன்றைக்கி யாருன்னு அவனை கையும் களமாக பிடிச்சிட்றேன். ரேவதி ஏமாத்துறானா இல்லை சூரியகலா ஏமாந்து வந்திருக்காளான்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலான்ட்டு வந்துட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட ஃபோன் பேசிட்டு திரும்ப ஃபோனை வச்சுட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா கார்த்தி தான் ரேவதியை பார்த்துட்டு இருக்காங்க. இதை பிரியா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு, என்னது இந்த ரேவதியவே பார்த்துட்டு இருக்காரு, விட்டு பார்க்குறாரு. ஏன் நான் அழகாக இருக்கேன், என்ன பார்க்கக்கூடாதா, என்ன விடவா அவள் அழகாக இருக்கா, சரி அப்படியே அழகாக இருந்தாலும் ஏன் நானும் அழகாகத்தானே இருக்கேன், ஆனால் என்ன ஆனாலும் சரி அவளை விட நான் தான் அழகு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பிரியா, எப்படியாவது இந்த எம்டி சாரை வளைச்சி பிடிச்சிடணும், அவரை எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துட்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த கம்பெனிக்கு நானே ஓனர் ஆகணும், இதுவே நான் ஆசைப்பட்றேன், என்னோட ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு பிரியா கார்த்திவே விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் மருது சூரியகலாக்கிட்ட இந்த கல்யாணம் நமக்கு தேவைதானா, இதெல்லாம் ஒத்து வருமானு கேட்குறாங்க. அண்ணா, என்னென்ன பேசிகிட்டு இருக்க, இந்த ரேவதிக்கு சொத்து எவ்வளோ இருக்குது தெரியுமா, சாமுண்டீஸ்வரி பிள்ளைங்களுக்கு தானே எல்லாம் அள்ளி கொடுக்க போகிறாங்க, அதையும் தாண்டி சாமுண்டீஸ்வரி இந்த வீட்டுக்கு ஒன்றா மருமகனாக ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போது நான் ரேவதி உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தெரியுமா, அந்த கார்த்தி பையில நான் ஒரு வகையில் பழி வாங்கியே தீரணும், ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ்நாள்னு அந்த வீட்டுக்கு போன போது அவன் என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி விரட்டி விட்டுட்டான், திரும்பவும் என்னை விரட்டி அடித்தனை தவிர போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுத்தான், பல நாள் நான் ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் சாமுண்டீஸ்வரிக்கு தெரியாது, தெரிஞ்சால் நம்மளை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க, இந்த விஷயமெல்லாம் நம்மளாலேயே வெளியே வந்துடக்கூடாது, நீ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோ, கவனமாயிரு, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறது வரைக்கும் நீ எதுவும் பேசிடாத, ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு, ஏதாவது ஒரு சூழ்ச்சியும் தந்திரம் பண்ணி சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிக்கிற வழியை பார்க்கலாம், இவங்களோட சொத்தையும் நம்ம ஆட்டி போட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க சூரியகலா. இதை கேட்ட மருது, இதுக்கெல்லாம் சாமுண்டீஸ்வரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமாங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அவங்களா நம்மளை வழியை கூப்பிட்டு அவங்க பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் என்ன வேணும், நமக்கு கிடைச்ச சான்ஸை பயன்படுத்திக்கணுங்கிறாங்க சூரியகலா. ராஜராஜன் சோகமாக உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு மயில்வாகன் வந்து, என்ன மாமா ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இந்த சாமுண்டீஸ்வரி பேசுனது எல்லாம் கேட்டிங்களே, நம்ம மாப்பிள்ளையை பற்றி எப்படி தரகுறவாக பேசுகிறா, எங்கேயோ இருந்து வந்தவொடனே நடு ஓட்டில் குறை வச்சுக்கிட்டு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு தெரியுறா இந்த சாமுண்டீஸ்வரி, ஆனால் நம்ம மாப்பிள்ளை எத்தனையோ நல்லது செஞ்சுருக்காங்க, இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ நல்லது செஞ்சாங்க, ஒன்று கூட அவன் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாளே, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒற்றுமையாக வாழட்டும்னு நினைக்காம ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கணும்னு அங்கனை கட்டிட்டு நிற்கிறான் இந்த சாமுண்டீஸ்வரி. இப்போ எங்கே போனான்னு தெரியல, திரும்ப வந்தாலும் பிரச்சனையை ஆரம்பிப்பா, எனக்கு அதுதான் நினச்சா வருத்தமாக இருக்குது, ரேவதியோட வாழ்க்கையை மனசார கெடுக்கிறாளே, அவள் தலையில் அவளே மண்ணெல்லி போடுறாளே, எனக்கு பயமாக இருக்குது, எங்கே போய் முடிவு போதோங்கிறாங்க ராஜராஜன். அப்பா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம ரேவதி தான் இன்னும் 6 மாதத்துக்கு கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்கால, அது நம்மளுக்கு ஒரு சான்ஸ் தானே, கிடைச்ச சான்ஸு, அவள் தெரிஞ்சு சொன்னாலோ தெரியாமல் சொன்னாலோ எப்படியோ 6 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுனால அந்த 6 மாதத்துக்குள்ளே இன்னும் என்னெல்லாமோ நடக்க வாய்ப்பு இருக்குது, ரேவதிக்கு எப்படியாவது உண்மையெல்லாம் புரிய வச்சிடலாம்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க ரோஹிணி.
இங்கே பார்த்தா சாமுண்டீஸ்வரி அங்கே போய் கார் நிறுத்திட்டு இறங்கி உள்ளே போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து இளையராஜா, என்னது, அட இது கார்த்தியோட அத்தியாச்சே, நம்ம ரேவதியோட அம்மா இந்த இங்கே இருக்க வராங்க, இதை போய் உடனே நம்ம மாப்பிள்ளைகிட்ட சொல்லணுமே, ஐயோ பெரிய பூகம்பமே வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் இளையராஜா மாப்பிள்ளைங்கிறாங்க. ஏன்டா இப்படி அலறி அடிச்சுட்டு வர்றேன்னு கேட்கும்போது, ஐயோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது, அதாவது சாமுண்டீஸ்வரி அத்தை இங்கே வந்துட்டு இருக்காங்க, நேரடியாக வராங்க பாரு அப்படிங்கிறாங்க. அப்போது கதவு வழியாக பார்க்குறாங்க கார்த்தி. அவங்களுக்கு பலத்த சந்தேகம் வந்துருச்சு, என்னை பார்க்குறக்கு தான் வர்றாங்கங்கிறாங்க. இப்போ என்ன அப்ளை பண்ணுறது, இப்போ நேராக ஆஃபீஸ்க்குள்ளேயே வந்துட்டாங்களே, இப்போ கேபின்குள்ளே வந்து பார்த்தா நீ தானே தெரிஞ்சா திரும்பவும் ரேவதிக்கு பிரச்சனை ஆகிடும், கூட்டிகிட்டு போயிடுவாங்க, திரும்ப இதோடவா விடுவாங்க, பெரிய சண்டையெல்லாம் ஆரம்பிப்பாங்கங்கிறாங்க இளையராஜா. சரிடா அதுக்கு ஒரு நான் ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் இளையராஜாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி வந்ததை பார்த்ததும் ரேவதி, அம்மா வாங்கம்மா அப்படின்னு கூப்பிட்டு எம்டியோட ரூம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க ரேவதி. இளையராஜாவும் கார்த்தியும் முதல்ல உட்கார வச்ச எம்டியை வர வச்சிடுறாங்க. அவரும் வந்திருக்காங்க. சாமுண்டேஸ்வரி உள்ள நுழையும் போது அந்த பழைய எம்டியாக கொண்டிருக்காரு. அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்துட்டு, சார் நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்னு ஏதோ சில வார்த்தைகளெல்லாம் பேசிட்டு உங்கள் பேர் என்னென்னு கேட்குறாங்க. கார்த்திங்கிறாங்க. அப்படியா, சரி சார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ ரேவதி கிட்ட வந்து, ஆமாம் உள்ளே இருக்கிறவர் தான் உங்கள் எம்டியான்னு கேட்கும்போது அவங்க கார்த்தியை நினச்சிக்கிட்டு, ஆமாம் அவர் தான் எங்கள் எம்டிங்கிறாங்க. சரி என்னோட சந்தேகம் தீர்ந்தது, அப்பாடா ஏதோ சந்தேகத்திலேயே ஓடிக்கிட்டு இருந்தேன், இப்போ தான் எனக்கு தெளிவாக இருக்குங்கிறாங்க. என்னம்மா சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சரி நான் வரேன்னு பார்த்து வேலையை பாருன்ட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன சாமுண்டீஸ்வரி கிட்ட சூரியகலா வந்து, அத்தை நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் எம்டி பார்த்துட்டு வர போனேங்கிறாங்க. உங்கள் சந்தேகம் தீர்ந்துதான்னு கேட்கும்போது, எனக்கு சந்தேகம் தீர்ந்துருச்சு, ஆனாலும் அந்த பேரை கேட்கும் போதெல்லாம் என் நெஞ்சுக்குள்ளே அப்படியே ஒரு கலக்கமாக இருக்குது, அதனால நம்ம கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது நல்லது, நாளை கடத்தவே கூடாதுங்கிறாங்க. சரிங்கட்ட நீங்கள் என்ன முடிவு சொன்னாலும் சரிங்கிறாங்க. அப்போ உடனே சூரியகலா கிட்ட சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி, நம்ம நாளுங்கிழமை பார்த்து உடனே புடவையெல்லாம் எடுத்துகிட்டு கல்யாண தேதியை குறித்து கல்யாணத்தை வச்சுருவோங்கிறாங்க. அத்தை இதுக்கு ரேவதி ஒட்டுக்குவாளா, அவள் தான் 6 மாதம் தள்ளி போட்டிருக்காளே, அப்படி சொன்னதுக்கப்புறம் நாம் எப்படி கல்யாணத்தை பண்ணுறதுங்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு உறுதி பண்ணுற மாதிரி பேச்சு கொடுப்போம், அதுக்கப்புறம் அவள் கழுத்தில் தாலியை கட்டிருட்டா, அதுக்கப்புறம் இது நடந்ததெல்லாம் சரி பண்ணிக்கலாங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இது கேட்ட சூரியகலாவும், அத்தை என்ன சொன்னாலும் சரிங்க தான், நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் சரின்னு சொல்ல போகிறோம், ஆனால் ரேவதியை சம்மதிக்க வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குங்கிறாங்க. அதெல்லாம் சம்மதிக்க வச்சிருவேன், ஏற்கனவே அந்த கார்த்தி பையில இப்படி தான் நான் சம்மதிக்க வச்சு அவள் கூட சேர்ந்து வாழ வச்சேன், ஆனால் அவன் என்னையே ஏமாற்றிட்டான், திரும்பவும் அவன் கூட சேர்ந்து வாழணுன்னு தானே இவ இப்படி ஆசைப்பட்டா, அதுக்கப்புறம் தானே பிரித்து வச்சுருக்கேன், அந்த மாதிரியெல்லாம் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பா, ஏன் பொண்ணாச்சே கண்டிப்பாக கேட்பா அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நாங்கள் தலையை அசிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு இவங்க தான் தந்திரமான முறையில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க. எப்படியோ சொத்து வந்தால் போதும்னு நினச்சிக்கிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க சூரியகலாவும் மருதுவும். பேச்சுறதுங்கிற பேச்சில் மாலையும் பார்த்தும்போது அந்த மாலைக்குள்ளே தாலியை வச்சு கொடுத்துருவோம். சாமுண்டீஸ்வரி அப்படி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. இது தெரியாத இந்த பக்கம் மயில்வாகனம் ராஜராஜன் எல்லாருமே, சரி இவ உறுதி பேச்சு தானே கொடுக்குறா, இன்னும் கல்யாணத்துக்கு ஆரம்பிக்கலையே, அதுவும் கல்யாணம் மதுரையில் தானே வைக்க போகிறா, அதுக்குள்ளே மாப்பிள்ளை ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க, அது வரைக்கும் நம்மளும் சரின்னு போகலாம் அப்படின்னு ராஜராஜனும் மயில்வாகனும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரி மருதுகட்டையும் சூரியகலாக்கிட்டையும் சொல்கிறாங்க, இதை பாரு இது எல்லார் கண்ணுக்கும் இது ஒரு சும்மா சாதாரண மாலை மாதிரி தான் தெரியும், இந்த மாலைக்குள்ளே தாலி இருக்குது, நீங்கள் மாலையை போடுற மாதிரி தாலியை கட்டிடுங்க, எல்லார் முன்னிலையிலையும் தாலி கட்டிட்டா அதுக்கப்புறம் ரேவதியும் ஒன்றும் சொல்ல முடியாது, இங்கே இருக்கிறவங்களும் யாரும் இதை அசிக்க முடியாது, அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஏற்றுக்கத்தானே வேணும், யாரும் இதுக்கு மறுப்பு சொல்ல வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. அத்தை நீங்கள் என்ன திட்டம் போட்டாலும் அது கரெக்டாக பக்காவாக இருக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எங்கள் அண்ணன் ரேவதி கழுத்தில் கண்டிப்பாக தலையை கட்டுவார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க சூரியகலா. சாமுண்டீஸ்வரி சூரியகலா மருது பேசிகிட்டு இருக்கிறத எப்படியோ ரோஹிணி கேட்டுடுறாங்க. ரோஹிணி கேட்டுட்டு உடனே மயில்வாகனத்தை கூப்பிட்டு, என்னெல்லாம் நடக்குது தெரியுமா, அந்த மாலுக்குள்ளே தாலியை வச்சு இப்போ ரேவதி கழுத்தில் கட்ட போகிறாங்க, இப்போ என்ன செய்கிறது, ஐயோ சீக்கிரமாக இதை மாப்பிள்ளை கார்த்திகிட்ட சொல்லி தடுத்து நிறுத்தணுங்கிறாங்க ரோஹிணி. நீ ஒன்றும் பதறாத, இரு மாமா கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லி மயில்வாகனம் போய் ராஜராஜன் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜராஜன், என்னது சாமுண்டீஸ்வரி இவ்வளோ ஒரு கேவலமான வேலையை பார்க்குறாளா, ஐயோ கடவுளே என் பொண்ணோட வாழ்க்கையை இவ்வளே மண்ணி போடுறாளே, விடக்கூடாது, நம்ம உடனே நம்ம கார்த்திகிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராஜராஜன் கார்த்திகிட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை கேட்ட கார்த்தி, சரி மாமா, அதாவது கோர்ட்டில் இன்னும் தீர்ப்பு முடியல, 6 மாத காலம் எங்கள் 2 பேர்ட்டையும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக வாழ சொல்லியிருக்காங்க, கோர்ட்டோட தீர்ப்பு இது, அவங்கள மதிக்கல அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், நான் கோர்ட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோர்ட் மூலமாக இப்போ போலீஸ் அதிகாரிகளோட ரேவதி வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு கோர்ட்டு மூலமாக அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்க சாமுண்டேஸ்வரியை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மேடம் இங்கே கார்த்திக்கும் ரேவதிக்கும் டைவர்ஸ் ஆகலைன்னா அந்த கேஸ் இன்னும் நடந்துட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது இங்கே என்ன விசேஷம் நடக்குது, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னா நாங்கள் கேள்விப்பட்டோம், இது பெரிய தப்பு இல்லையா, டைவர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அது சட்டப்படி குற்றம், அதுக்கு தண்டனைக்கு ஆளாகுவீங்க, இப்போ என்ன சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி, இது யார் உங்கள்கிட்ட இந்த தகவலை சொன்னது அப்படின்னு
அப்படின்னு மிரட்டுறாங்க. அதெல்லாம் தெரியாது மேடம், இப்போ கார்த்தி எங்கே, நாங்கள் அவங்கள பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சாமுண்டேஸ்வரி கார்த்தியை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ராஜராஜன்கிட்ட போய் அவனை வர சொல்லுங்க, வந்து பார்த்துட்டு பேசி அனுப்புங்க, என் பொண்ணுக்கு நான் வேற ஒரு கல்யாணத்தை பண்ணியே ஆகணுங்கிறாங்க. என்ன சாமுண்டேஸ்வரி, என்ன விளையாடுறியா? நீ நினச்சா விரட்டுவேன், நீ நினச்சா வான்னு கூப்பிடுவேன், அதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கு வர என்ன? அப்படியெல்லாம் நான் கூப்பிட முடியாது, நீ வேணா போய் கூப்பிட்டுக்க அப்படின்னு ராஜராஜன் அப்படி குறுக்க திரும்பி நிற்கிறாங்க. இதுக்கு சாமுண்டேஸ்வரி ராஜராஜனை முறைச்சிட்டு, இப்போ எல்லாருமே சேர்ந்து என்னை பழிவாங்க பார்க்குறீங்களா, என்னை கழுத்தறுத்து போட்டிங்களாங்கிறாங்க. நீ கழுத்தறுக்கிறது ஓன் பொண்ணை, நீ பெத்த பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிற, அவள் கழுத்தில் தாலியை கட்ட நீ என்னெல்லாம் தந்திரம் பண்ணியிருக்க, சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்படின்னு ராஜராஜன் சாமுண்டேஸ்வரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இடத்துக்கு கார்த்தி வந்து அப்படி மாசம் என்ட்ரி கொடுக்குறாங்க. கார்த்தி வந்து ரேவதியை பார்த்து என்ன சொல்ல போகிறாங்க, ரேவதி கார்த்தியை பார்த்ததும் என்னது எம்டி நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீ நல்லா நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.